warahmatullahi ta'ala wabarakatuh. Nahmaduhu wa nasalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Qala Allah ta'ala fil Qur'anil azim wa inna lakum fil an'ami la'ibrah. Sadaqallahul aliyyil azim. Wa qala nabiyyuna sallallahu alaihi wasallam la tattakhidhu qubur dawabikum manabir aw kama qala alayhi salatu wassalam. Rawahu Abu Dawud. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் தஆலாக்கே உரித்தாகுக. இன்னும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் பின்பற்ற சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இன்னும் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கும் நம்ம அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வ இன்ன லக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா, நிச்சயமாக உங்களுக்கு கால்நடைகளில் படிப்பினை இருக்கிறது அப்படின்னு. மனிதர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றால் அப்படி இல்லை. சில கால்நடைகளையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்வான். உதாரணமாக சொல்லணும் என்றால் கவு வாசிகளுடன் கூட இருந்த நாய், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம், இது போன்றவை. அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதில் நமக்கு ஏதோ படிப்பினை இருக்கிறது. உதாரணமா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எருமை பற்றி கூறுகிறான். எருமை பற்றி ஒரு சூறாவே அல்லாஹ் தஆலா சூரத்துன் நம்ல் என்று இறக்கி வைத்தான். நாம் நினைப்போம் எறும்பு என்பது ஒரு சாதாரண ஒரு பூச்சி தானே அப்படின்னு. ஆனா அதிலும் கூட அல்லாஹ் தஆலா நமக்கு ஏதோ ஒரு படிப்பினை வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மொத்தம் 21 விலங்குகளை கூறுகிறான். அதில் நான் சிலதை மட்டும் கூறுகிறேன். முதலாவதாக அல்லாஹ் தஆலா மாடை பற்றி கூறுகிறான். குர்ஆனில் வருகிறதா, வைத் கால மூஸா லி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பகரா காலு வதத்தஹிதுனா ஹுஸ்வா. ஸதகல்லாஹு அலைஹில் அலீம். சூரத்துல் பகரா என்று மாடை பற்றி ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இதுதான் குர்ஆனிலே பெரிய சூறாவும் கூட. அதாவது பனி இஸ்ரவேலர்கள் நபியான ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தில் ஒருவர் கொல்லப்படுகிறார். அந்த கொல்லப்பட்டவர் யார் கொன்றார் என்று அந்த மக்களுக்குள் சச்சரவு ஏற்பட்டது. அந்த கூட்டத்தார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து இந்த மாதிரி இறைவனிடம் கேட்டு, நீங்க அந்த கொல்லப்பட்டு யாரை கொன்னா அப்படின்னு எங்களுக்காக நீங்க கண்டுபிடிச்சு யாருன்னு சொல்லணும் அப்படின்னு பனி இஸ்ரவேலர்கள் கோரிக்கை வைக்கும்போது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்கிறார்கள். பிற பனி இஸ்ரவேலர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு மாடை அறுத்து அதுல இருந்து ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அந்த இறந்தவர் மேல நீங்க அடிக்கணும். அடிச்சா அந்த மையத்தை எந்திரிச்சு யார் கொன்னா அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதை அப்படியே செய்திருந்தால் அவர்களுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் அவர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார்கள். அதனுடைய நிறம் என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய வயது என்ன, வயசானதா இளமையா இருக்குமா, அது நிறம் என்ன என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் சித்திரவதை செய்தார்கள். எப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரிலே பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ், பனி இஸ்ரவேலர்கள் ஏதாவது ஒரு மாடை அறுத்திருந்தால் அவர்களின் கடமை நிறைவேறி இருக்கும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நோய்வினை செய்தார்கள். எனவே அவர்கள் சிக்கலுக்கு ஆனார்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த சம்பவத்தின் விரிவுரையாக மிர்காத்தில் கூறுகிறார்கள். அந்த கொல்லப்பட்டவர் யார் கொண்டானா, அந்த கொல்லப்பட்டவரோட மகளை ஒருத்தர் நிக்கா செஞ்சுக்க ஆசைப்படுறாரு பனி இஸ்ராயேல்ல. அவரு கொல்லப்பட்டார். அவர் அப்பா அவர் வந்து கொன்ற நிக்கா செஞ்ச மறுத்துடுறாரு. அதனால அவர் வந்து இவரை கொன்று விடுகிறார் என்று மிஷ்காத்தின் மிர்காத்தில் கூறுகிறார்கள். சூரத்துல் பக்ரா இந்த சூழல் மட்டும் அல்லாமல் மற்ற பல இடங்களில் அல்லாஹ் தஆலா மாடை பற்றி கூறுகிறான். சில இடங்களில் இஜ்ல் காளை கன்று என்றும் கூறுகிறான். இதை வைத்து பார்த்தாலே தெரிகிறது, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்திலிருந்தே காளை கன்று வணங்குவதை அந்த மக்கள் மூட நம்பிக்கை எடுத்துக்கொண்டார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சினா மலைக்கு தௌராத் வேதத்தை வாங்க சென்ற பொழுது அந்த மக்களிடம் காளைக்கன்றை வணங்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதை ஆரம்பித்து வைத்தவன் சாமிரி என்பவன். பிற்காலத்தில் அந்த சாமிரி என்பவன் பெயர் தான்
காபிர்களின் பொழுது சாமி என்று மாறியது என்று கிதாபில் எழுதுகிறார்கள். சூரத்து நஹல் 14ஆம் ஜுஸில் இருக்க சூரத்து நஹல் என்ற சூறாவில் 66வது ஆயத்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மாட்டின் வயிற்றில் ஒரு பக்கம் சாணம் மற்றொரு பக்கம் ரத்தம், இரண்டுக்கும் மத்தியில் நாம் பாலை வெளியாக்கினோம், இது என்னுடைய நிஅமத் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் சொர்க்கத்து பூங்காக்களுக்கு சென்றால் நன்றாக மேய்த்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்து பூங்கா என்றால் என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்க விஷயங்கள் பேசப்படும் இடம்தான் சொர்க்கத்து பூங்கா என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை நம்ம கவனிக்கணும். மனிதர்களையும் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக ஆடு மாடு தான் புற்களை மேயும். அதுக்கு பிறகு மாடு நன்றாக புற்களை மேய்ந்து விட்டு பிறகு ஓரிடத்தில் சென்று தனியாக அசை போடும். அதே போல் மனிதர்களும் இல்மை கற்றுக்கொண்டு தனியாக சென்று அதை அசை போட வேண்டும். எப்படி மாடு உயிருடன் இருக்கும் பொழுது அது ஏறு இருக்கிறது, வண்டி இழுக்கிறது, பால் தருகிறது, இறந்த பிறகும் கூட அதனுடைய தோல் நம்மளுக்கு பயன்படுகிறதோ, அதே போல் மனிதர்களாக நாமும் இருக்கும் பொழுதும் இறந்த பிறகும் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தை பற்றி அதிகமாக கூறுகிறான். அரபுகளின் அதிகம் கால்நடையாக பயன்படுத்தப்பட்ட ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் கூறுகிறான். சூரத்துல் காஷியாவில் மலையை எப்படி படைக்கப்பட்டது என்று அவர்கள் பார்க்கவில்லையா, பூமி வானம் எப்படி படைக்கப்பட்டது என்று அவர்கள் பார்க்கவில்லையா என்று கூறிக்கொண்டே சென்ற அல்லாஹ் குறிப்பாக ஒட்டகத்தை கூறுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று அவர்கள் கவனிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதை வைத்து பார்த்தால் தெரிகிறது ஒட்டகத்தில் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்று. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் ஒட்டகம், அதன் ஒவ்வொரு உறுப்பும் நம்மளுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும். இரத்த அணு முதற்கொண்டு அதனுடைய உடல் அமைப்பு, தோல், உணவு குடல், பாத வைக்கும் கால் எல்லாமே நம்மளுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. அதனுடைய கால் எவ்வளவு சூடு இருந்தாலும் தாங்க மாற்றி அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருக்கிறான். பெரும்பாலும் பாலைவன பகுதியில் வாழும் ஒட்டகங்கள் 30 முதல் 50 வருடங்கள் வரை வாழும். தண்ணீர் இல்லாமலே முள்ளு செடியை வைத்து 10 மாதங்கள் வரும் வாழும் ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஒட்டகத்திற்கு கொடுத்திருக்கிறான். ஒட்டகத்தின் உடலில் இருந்து வேர்வை வெளியாகாது. ஒட்டகத்தின் உடலில் இருந்து வேர்வை வெளியாகாது. ஒட்டகத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அது போகும் சிறுநீரை அந்த ஒட்டகம் குறைத்து கொண்டு அதனுடைய தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும். பாலைவனத்தில் கடும் வெப்பத்தில் நடக்கும் ஆற்றலில் அல்லாஹ் தஆலா ஒட்டகத்திற்கு கொடுத்திருக்கிறான். இந்த ஒட்டகத்தின் பாலில் நிறைய சக்தி இருக்கிறது. அதில் வைட்டமின் சி, தாமிரம், துத்தநாகம், இரும்பு சத்துக்கள், இம்யூனோகுளோபின்களும், பூரிதம், கொழுப்பு அமிலங்களும் அடங்கியிருக்கின்றன. இந்த ஒட்டக பால் ஆகிறது சீக்கிரம் ஜீரணமாகக்கூடியதாக இருக்கும். இந்த ஒட்டக பால் காச நோய், சக்கரை நோய் போன்று நிறைய நோயை ஷிஃபா தரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். இந்தியாவில் அதிக அளவு ஒட்டகம் இருக்கும் இடம் ராஜஸ்தானில் பீகானிர் என்ற ஊரில் வருடம் ஒட்டக திருவிழாவை நடத்தி வருகிறார்கள். ஆகவே கால்நடைகள் எவ்வாறு உயிரோடு இருக்கும் பொழுதும் அது இறந்த பொழுதும் மற்றவர்கள் பயனுள்ளதாக இருக்கிறதோ அதுபோல் நாமும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.